ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நாம வடிவங்களோட உலகத்துக்குள்ள போய் நிறைய விதமான வடிவங்களை சந்திக்க போறோம். வாங்க போலாம். இது என்ன விதமான வடிவம்னு உங்களால யூகிக்க முடியுதா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது வட்ட வடிவம். வட்ட வடிவத்தை நம்ம இங்கிலீஷ்ல சர்க்கிள்னு சொல்லுவோம். வட்ட வடிவத்துக்கு எந்த விதமான பக்கங்களோ மூலைகளோ கிடையாது. இங்க இருக்கிற பொருட்கள்ல எதெல்லாம் வட்ட வடிவத்துல இருக்குன்னு சரியா சொல்லுங்க. ஆமா, இந்த மேஜை, தட்டு, அப்புறம் இந்த பழங்கள் கூட வட்ட வடிவத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற கடிகாரம், சக்கரங்கள் இதெல்லாமே வட்ட வடிவத்துல தான் இருக்கும். இது என்ன வடிவம்னு சரியா சொல்லுங்க. சதுரம். சதுர வடிவத்தை நம்ம இங்கிலீஷ்ல ஸ்கொயர்னு சொல்லுவோம். சதுர வடிவத்துக்கு 4 சமமான பக்கங்கள் இருக்கும். இங்க என்ன சுத்தி இருக்கிற எல்லா அட்டைப்பெட்டிகளையும் கவனிச்சிங்களா? இது எல்லாமே சதுர வடிவத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற வீட்டு ஜன்னல்கள், அப்புறம் நம்ம விளையாடுற செஸ் போர்டு இதெல்லாமே சதுர வடிவத்துல தான் இருக்கும். அடுத்ததா இது என்ன வடிவம்னு உங்களால யூகிக்க முடியுதா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது முக்கோணம். முக்கோண வடிவத்தை நம்ம இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். என் கூட சேர்ந்து இந்த வடிவத்தோட பக்கங்களை எண்றீங்களா? 1, 2, 3. முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் இருக்கு. என் பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்க இந்த தோரணியை பார்த்தீங்களா? இது எல்லாமே முக்கோண வடிவத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட கோவில் கோபுரம், அப்புறம் வீட்டு குடிசைகள் இது எல்லாமே முக்கோண வடிவம் தான். அடுத்து நம்ம பார்க்க போற வடிவம் செவ்வகம். இந்த வடிவத்தை நம்ம இங்கிலீஷ்ல ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். நீங்க கவனிச்சீங்களா? இந்த வடிவம் பார்க்கிறதுக்கு நீளமாவும் அகலமாவும் இருக்குல்ல? நம்மளை சுத்தி எதெல்லாம் செவ்வக வடிவத்துல இருக்குன்னு சரியா சொல்லுங்க. ஆமா, நம்ம வாசிக்கிற புத்தகங்கள், அப்புறம் நம்ம தொலைபேசி இதெல்லாமே செவ்வக வடிவம் தான். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய், see you.